மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க. பட் எடுத்ததுக்கப்புறமா வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க, டவுட் பண்ண மாட்டாங்க. எப்போ எக்ஸிட் வருதோ எக்ஸிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க செக் பண்ணுவாங்க, என்னென்னலாம் யோசிப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஹையர் டைம் ஃப்ரேம் ஈக்குவல் டு லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக இருந்தால் லோவர் டைம் ஃப்ரேமில் பை ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பேரிஷாக இருந்தால் லோவர் டைம் ஃப்ரேமில் வெறும் செல் ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க, ஷார்ட் ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டரை மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணாமல் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸில் கன்ஃபர்மேஷன் வருதான்னு வெயிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ட்ரெண்ட் வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஓகே சூப்பர் ட்ரெண்டில் இப்போ பை இருக்குது. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் க்ராஸ் ஓவர்லேயும் பை வந்துருச்சா, அதே மாதிரி விவேப்புக்கு மேலே இருக்கா, தென் சிபிஆர் இண்டிகேட்டர் புல்லிஷில் இருக்கா இல்லை பேரிஷில் இருக்கா, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இருக்கா இல்லை ஓப்பனிங் ரேஞ்ச் ஹைக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா, இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தென் தேல் டேக் எ ட்ரேட். அப்போ தான் வந்து அந்த நாய்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க, ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் ஒரே பிளேஸில் சிங்கிள் இண்டிகேட்டராக அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கலாம். அது என்ன இண்டிகேட்டர், அதை அப்ளை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா குவான் கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு பர்சன் அவரோட ப்ரொஃபைலில் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், ML Fusion வெர்ஷன் 1.1. இதில் என்னென்னா இந்த மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸோட சிக்னல்ஸ் எல்லாம் ஒரே பிளேஸில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இதோட கம்ப்ளீட் பேராமீட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதை எப்படி நம்ம சார்ட்டில் யூஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் யூஸ் ஆன் சார்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பைன் ஸ்கிரிப்டான லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் ஆன் சார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஓவராலாக ஜென்ரலாக இப்படி தான் வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணலன்னா, ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறமா சூப்பர் ட்ரெண்டில் பை வந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு நான் ஒரு EMA கிராஸ் ஓவர் அப்ளை பண்ணுறேன், அந்த EMA கிராஸ் ஓவரில் பை வந்திருக்கா, செல் வந்திருக்கா, அண்ட் தென் VWAP அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸை நான் தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு டேரெக்டாக இந்த ML Fusion அப்படின்றத மட்டும் நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு கிளியர் கட்டாக ஃபுல் டேப்லெட்டட் வேல்யூவில் தெரிஞ்சிடும் எந்த இடத்துல. இப்போ நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஹவர்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஓகே நான் இந்த ஹவர்லி டைம் ஃப்ரேமில் இப்போ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது பேஸ்ட் ஆன் த கம்ப்ளீட் அனாலிசிஸ் படி இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே பை வந்துருச்சு, இந்த இடத்துல பை வந்துருச்சு, இப்போ மார்க்கெட் இன்னும் மேலே தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஓவராலாக கீழே பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல காமிச்சிருச்சு. 3 minutes புல்லிஷாக இருக்குது, 5 minutes புல்லிஷாக இருக்குது, 15 minutes புல்லிஷாக இருக்குது, 1 hour பேசிஸ் புல்லிஷாக இருக்குது, டெய்லி பேசிஸ் புல்லிஷாக இருக்குது. ஸோ சின்ன டைம் ஃப்ரேம்லேருந்து பெரிய டைம் ஃப்ரேம் வரையும் எல்லாமே புல்லிஷ் கொடுத்ததுன்னா கண்ணை மூடிட்டு நம்ம கால் ஆப்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லாமே ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 100% இருக்குது, விச் மீன்ஸ் தட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் புல்லிஷ் நேச்சரில் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இது எல்லாமே இந்த ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்கா இல்லை ஸ்ட்ரென்த் 100% இருக்கான்றது எதை பேஸ் பண்ணினா இங்கே மேலே இந்த இண்டிகேட்டரோட ஓவரால் வேல்யூவேஷன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி. இதில் சூப்பர் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பைன் இருக்குது, மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா பைன் இருக்குது, அண்ட் VWAPும் பைன் இருக்குது, லீனியர் ரெக்ரெஷனும் பைன் இருக்குது, அண்ட் CPR பார்த்தீங்கன்னா TCக்கு மேலே இருக்குது, அண்ட் ORB 15 minutes. ஸோ இனிஷியல் 15 minutes ரேஞ்சுக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ORB ஹைக்கு மேலே தான் இருக்குது. அதேமாதிரி ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த எல்லா பேசிஸ்க்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டேஜ் படி பார்த்தோம்னா ஓவராலாக மார்க்கெட் இப்போ புல்லிஷாக தான் இருக்குது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஓவரால் அண்ட் ரீசெண்ட் அப்படின்னு ஒரு 2 டேப்லேஷன் இருக்கு இல்லையா, அது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா பேஸ்ட் ஆன் இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா ஓவராலாக எவ்வளோ % ஆஃப் வின்னிங் அக்யூரசி இருந்திருக்கு. ஸோ இப்போ VWAPலாம் பார்த்தீங்கன்னா 61% அக்யூரசி, சூப்பர் ட்ரெண்ட் 51% அக்யூரசி, ப்ரீவியஸ் டே ஹை ORB இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 52% அக்யூரசி. இதெல்லாம் ஓவராலாக ஃபார் த லாஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸில். அண்ட் இந்த லாஸ்ட் ஒரு 20 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா 70%. எல்லாமே ஓவராலை விட அதிகமாக இருக்குது, 70%, 60%, 55%, இதுவும் 60. ஸோ ஓவராலை விட இந்த ரீசன்ட் ரேட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் ரெஜிம் இப்போ ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை விட இல்லை ஓவரால் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்த வேல்யூவை விட இப்போ ரீசெண்ட் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா, வின்னிங் அக்யூரசி அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் ரெஜிம் இப்போ ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இது இட் வில் கண்டினியூ டு பர்ஃபார்ம் வெல்னு அர்த்தம். இன்கேஸ் இந்த ஓவராலோட இந்த ரீசெண்டோட வின்னிங் அக்யூரசி கம்மியாக இருந்ததுன்னா இப்போ மார்க்கெட் ரெஜிம் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் இப்போ சப்போர்ட் பண்ணல, மேபி ஜிக்ஸாகாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பொசிஷன் சைஸ் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அந்த ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் சேம் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் அது என்ன புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா, அண்ட் ஓவராலாக அது கரண்ட் சிக்னல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற எல்லா பேராமீட்டருமே நமக்கு தெரிஞ்சிடும்.
அண்ட் மோர் ஆர்லெஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், அது எல்லாமே இதிலே வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஒரு பை, இந்த இடத்துல செல்னா திருப்பி மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகும்போது அகைன் பை சிக்னல் மாறும். ஸோ ஈஸியாக உங்களோட என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நான் இந்த சிக்னலில் விரும்பல, எனக்கு ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓவரால் இந்த டேப்லர் காலமில் என்ன மென்ஷன் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் உங்களோட ஓவரால் ட்ரேடிங் டெசிஷன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்க இண்டிகேட்டர்ஸோட பேராமீட்டர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ 10,3க்கு பதிலாக நான் 10,5 வைக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் இந்த பேராமீட்டர்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ 10,5 வேணுமா, ஓகே. இஎம்ஐயோட லென்த் மாத்திரமா மாற்றிக்கலாம். ஸோ விவேப் இந்த லீனியர் ரெக்ரேஷன்ஸோட லென்த்து, இல்லைனா எனக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹை லோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வேணும்னா எனேபிள் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் நான் இங்கே 3, 5, 15, 16 வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக எனக்கு 3 மினிட்ஸ் வேணாம். சப்போஸ் நான் வந்து 5 மினிட்ஸ் வைக்கிறேன். அண்ட் தென் 5 மினிட்ஸ்க்கு பதிலாக நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ்க்கு பதிலாக சப்போஸ் நான் 1 ஹவர் வைக்கிறேன். அண்ட் 1 ஹவருக்கு பதிலாக நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாமே மாறிடும். ஸோ 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 60, 40. ஸோ இங்கே டெய்லிக்கு பதிலாக நான் வீக்லி வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வீக்லி வச்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் டெய்லி வச்சுட்டு இந்த 1 வீக்னு இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அடிஷன் டு டெய்லி உங்களுக்கு டெய்லி ப்ளஸ் வீக்லி எல்லாமே வந்துடும். ஸோ சின்ன டைம் ஃப்ரேமில் ஆரம்பித்து லார்ஜர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் எனக்கு ஓவரால் ட்ரெண்டு தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்பிளே ஆயிரும். எனக்கு ஒரே ஒரு இண்டிகேட்டர் வேணும், அது எல்லா வேலையும் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் அந்த எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், மல்டி இண்டிகேட்டர் அனாலிசிஸ் எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல ஈஸியாக ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக இதை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸுக்கும் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்க்கும் பண்ணலாம், எனி ஸ்பெசிஃபிக் அசெட் கிளாஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம் இதை வச்சு. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டருக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஐ சி யூ கைஸ் வித் சம் அதர் வீடியோ நெக்ஸ்ட் டைம்.